கட்டுப்பாடுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு குழந்தை பெறுகிற திறன் என் நாட்டு குடிகளுக்கு என் மக்களுக்கு அதிகம் இருந்துச்சு. அதை கட்டு ஒருத்தன 5 பிள்ளை 6 பிள்ளை பெற்றுக்கிட்டு இருந்தான். அதை குறைக்கிறதுக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு முக்கோணத்தை போட்டு சவத்தில் எழுதி வச்சான். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எழுதி வச்சான். ஆசிரியர்களை பணிக்க இதை கூடுதலா பணியை கொடுத்து கிராமங்கள் தோறும் போய் பெற்றோர்கள்ட்ட இது குறித்து பரப்புரை செய்து குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஆபரேஷன் அறுவை சிகிச்சை செய்து கட்டுப்படுத்தினாங்க பிறப்பு விகிதத்தை. இது ஒரு 1/4 நூற்றாண்டு 25 ஆண்டுக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு கொண்டு வந்தாங்க. இப்ப நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர்னு கொண்டு வந்துட்டாங்க. அது வேற. ஆனால் இப்ப நீங்க கவனிக்கணும், இந்த 1/4 நூற்றாண்டுக்குள்ள நடந்த மாறுதல அன்னைக்கு குழந்தை பெறுகிற திறன் அதிகமாக இருந்ததால் பிறப்பை கட்டுப்படுத்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம். இன்னைக்கு குழந்தை பெறுகிற ஆற்றலே இல்லாதனால் தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் 25 ஆண்டு தான் ஆயிருக்கு. தொலைக்காட்சி திருப்பினால் இப்ப நானும் ஒரு தாய். ஐஸ்வர்யா போனேன், நானும் ஒரு தாய் ஆயிட்டேன். அங்க போனேன், நானும் ஒரு தாய் ஆயிட்டேன். ஏன் அங்க போற? ஆற்றல் இல்ல. காரணம் என்ன? உன் உணவு நஞ்சாயிருச்சு, உன் குடிநீர் விஷமாயிருச்சு, உன் காற்று விஷமாயிருச்சு. அறிவில் சிறந்த மக்கள் இது உங்க மகனை தவிர ஒருத்தனும் பேச மாட்டான். ஒருத்தனும் பேச மாட்டான். ஏன் நான் பேசுறேன்? நான் உன்கிட்ட ஓட்டு